என்னங்க, இன்னைக்கு வரும்போது அந்த ரூ. 500 கடனை தீர்த்துடுவீங்களா? இல்ல இன்னிக்கும் வட்டி மட்டும்தானா? இது வெறும் செல்வியோட குரல் மட்டும் இல்ல நண்பர்களே. நம்ம ஊர்ல இருக்கிற லட்சக்கணக்கான நடுத்தர வர்க்க குடும்பங்களோட தினசரி அழுகை, பயம், கவலை. இது எல்லாமே இந்த ஒரு வார்த்தைக்குள்ள தான் இருக்கு. காலையில கண்ணு முழிச்சதுமே, இன்னைக்கு எவ்ளோ சம்பாதிப்போம், அதுல எவ்ளோ கடன்காரன் கைக்கு போகும்னு கணக்கு போட்டுக்கிட்டே வேலைக்கு கிளம்புற ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கைய நீங்க வாழறீங்களா? ஏங்க, வர்ற காசு அப்படியே கைய கடிக்குது. இதுல எங்க சேமிக்கிறது? மிச்சம் பண்ண எங்ககிட்ட என்ன இருக்கு? அப்படின்னு விரக்தியில நீங்க கேக்கலாம். ஆனா, உங்க வாழ்க்கைய தலைகீழா மாத்தப் போறது ஆயிரக்கணக்கான ரூபாய் இல்ல. நீங்க தினமும் குடிக்கிற அந்த ஒரு டீ காசு தான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? வெறும் ஒரு வெள்ளை கவர் உங்க ஒட்டுமொத்த கடனையும் அடைக்கும்னு சொன்னா அது ஆச்சரியமா இல்லையா? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இன்னைக்கு நீங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது, உங்க பாக்கெட்ல ஒரு ரூ. 10 கூட மிச்சம் இல்லாம தான் வர்றீங்களா? இல்ல சேமிக்கவே முடியலன்னு புலம்புற கூட்டத்துல நீங்களும் ஒருத்தரா? பதில் ஆமாம்னா, இந்த கதை உங்களுக்கானது மட்டும் இல்ல. உங்க வாழ்க்கையே மாத்தப் போற ஒரு பாடம். கதிர் மற்றும் செல்வியோட இந்த பயணம் உங்க வீட்டிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா, அந்த ஒரு வெள்ளை கவர் ரகசியம் வீடியோவோட முடிவுல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கதிர் ஒரு பெயிண்டர். அன்னிக்கு முழுக்க வெயில்ல நின்னு வேலை செஞ்சதுக்கு அவருக்கு கிடைச்ச கூலி 600 ரூபா. ஆனா அந்த 600 ரூபாய கையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரும்போதே கதிர் முகம் வாடி போயிருக்கு. ஏன்னா அந்த பணம் முழுசா அவர் வீட்டுக்கு வரல. வர்ற வழியிலேயே டீ கடை பழைய கடன் 50 ரூபா, மளிகை கடை பாக்கி 200 ரூபா, வண்டிக்கான பெட்ரோல் 50 ரூபாய்னு பாதி காசு காலியாகிடுச்சு. கதிர் கவலையோட செல்விகிட்ட அந்த பணத்தை குடுக்கறாரு. செல்வி, இன்னைக்கு 600 தான் கிடைச்சது. இதுல 300 ரூபாய் நம்ம வாங்கின கடனுக்கே போயிடுச்சு. மீதி இருக்கிற இந்த 300 ரூபாய வச்சுக்கிட்டு நாளைக்கு வீட்டு வாடகைக்கு காசு எடுத்து வைக்கணுமா, இல்ல காய்கறி பால்னு செலவு பண்ணணுமா? ஒண்ணுமே புரியல. கையில ஒண்ணுமே மிஞ்சாத போலயே செல்வி. செல்வி அந்த பணத்தை வாங்கி பாக்குறா. அவளுக்கு பதில் சொல்ல தெரியல. ஒரு பெருமூச்சு மட்டும்தான் விடுறா. அவளுக்கும் தெரியும், இது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. கடந்த ஒரு வருஷமா அவங்க வாழ்க்கையே இந்த 600 ரூபாய சுத்தி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கடனை அடைக்க கடன் வாங்குற ஒரு மாயச் சுழல்ல அவங்க குடும்பம் சிக்கி தவிக்குது. நண்பர்களே, இங்கதான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேக்குறேன். உங்க வீட்லயும் இதே நிலைமைதானா? மாச கடைசியில இல்ல வாரம் முடிஞ்சாலே அடுத்த வாரம் எப்படி ஓட்டப் போறோன்னு பயம் வருதா? வர்ற சம்பளம் வீட்டு வாசல தாண்டறதுக்குள்ளேயே கடன்காரன் கைக்கு போயிடுதா? என்னதான் கஷ்டப்பட்டாலும் கையில காசு தங்கவே மாட்டேங்குதேன்னு நீங்க என்னைக்காவது தனியா உட்கார்ந்து அழுதுருக்கீங்களா? பதில் ஆமாம்னா தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. ஏன்னா இதே நிலைமையில இருந்த செல்வி அன்னைக்கு ஒரு திடமான முடிவெடுத்தா. அந்த ஒரு முடிவு தான் அவங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்தப் போகுது. அது என்ன முடிவு? செல்வி மெல்ல ஆரம்பிக்கிறா. அவளோட குரல்ல ஒரு தயக்கம் இருந்தாலும் குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு உறுதி தெரியுது. ஏங்க, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நீங்க பெயிண்டிங் வேலை செய்யற இடத்துல அந்த வெயில்ல களைப்பு தெரியாம இருக்க தினமும் 3 வேளை டீ குடிக்கிறீங்களே? ஒரு டீ 15 ரூபான்னு பார்த்தாலும் 3 வேளைக்கு 45 ரூபா ஆகுதுங்க. இந்த 3 வேளை டீய மட்டும் ஒரு வேளையா குறைச்சிக்கிட்டு மீதி 2 வேளை டீ காசான அந்த 30 ரூபாய நம்ம மிச்சம் பண்ணலாமே. அந்த 30 ரூபா நம்ம கண்ணுக்கு தெரியாம போற காசு தானேங்க. கதிர் முதல்ல ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. ஒரு டீ தானே, இதுல என்ன பெருசா மிச்சமாகிட போதுன்னு நினைக்காம அமைதியா கணக்கு போடுறாரு. ஒரு நாளைக்கு 30 ரூபாய். மாசத்துக்கு கணக்கு பார்த்தா 900 முதல் 1000 ரூபாய் வரை வருது. பாத்தீங்களா, இது வெறும் டீ காசு மட்டும் இல்ல, அவங்க வீட்டோட ஒரு வாரத்துக்கான மளிகை செலவு. நண்பர்களே, இங்க ஒரு நிமிஷம் நிதானமா யோசிங்க. உங்க வாழ்க்கையிலயும் இதே மாதிரி தேவையில்லாத ஆனா தினசரி கட்டாயோன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற செலவுகள் என்னென்ன? தினமும் ஒரு ஸ்நாக்ஸ், தேவையில்லாத ஒரு டீ, இல்லனா வெளியில வாங்கி சாப்பிடுற ஒரு சின்ன ஸ்நாக்ஸ், இதெல்லாம் ஒரு நாளைக்கு வெறும் 20-30 ரூபாய் தானேன்னு நாம அலட்சியமா விட்டுடுறோம். ஆனா அந்த சின்ன சின்ன துளிகள் தான் உங்க வீட்டு பொருளாதாரத்தையே ஓட்ட போடுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கே உங்ககிட்ட ஒரு பேப்பரும் பேனாவும் இருந்தா கணக்கு போட்டு பாருங்க. நீங்க மாசத்துக்கு எவ்வளவு காசை இப்படி வீணடிக்கிறீங்கன்னு. அங்கதான் அந்த பெரிய மாற்றத்துக்கான முதல் புள்ளி ஆரம்பிக்குது.
செல்வி உள்ள போய் ஒரு சாதாரண வெள்ளை நிற கவர் என்வலப்ப எடுத்துட்டு வர்றா. இனிமே நம்ம ₹1 மிச்சம் பண்ணாலும் இந்த கவர்ல தான் போட்டு வைக்க போறோம். இது வெறும் பேப்பர் கவர் இல்லைங்க, நம்ம கஷ்டத்தை தீர்க்க போற ஒரு வழி. இந்த கவர் நிறையற அன்னைக்கு நம்ம கடன் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் பாருங்க அப்படின்னு ஒரு வைராகியத்தோட சொல்றா. கதிரும் செல்வியோட நம்பிக்கைய பார்த்து மனதார அதை ஒத்துக்கிறாரு. அடுத்த நாள்ல இருந்து செல்வி ஒரு புதுமையான முறைய கையில எடுத்தா. இது ஏதோ பெரிய படிப்பு படிச்சவங்க போடுற பட்ஜெட் இல்ல, ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க பெண் தன் குடும்பத்தை காப்பாத்த போடுற கவர் பட்ஜெட், கவர் முறை. 3 கவரை அவ ரெடி பண்ணா. முதல் கவர் வீட்டு பொறுப்பு. இதுல வர்ற கூலில ஒரு பகுதிய முதலையே எடுத்து வச்சிடுவா. வீட்டு வாடகை, பால்காரர் காசு, கரண்ட் பில் இதெல்லாம் இந்த கவர்ல தான் இருக்கும். 2வது கவர் அடுப்படி செலவு. தினசரி காய்கறி, அத்தியாவசிய மளிகை சாமான்கள் வாங்குறதுக்கு தேவையான பணத்தை இதுல போட்டுடுவா. 3வது கவர் இதுதான் அவளோட மேஜிக் கவர். இதுல தான் அந்த ஒருவேளை டீய குறைச்சதுனால மிச்சமான ₹30யும், அன்னைக்கு கூலில மீதியாகிற சில்லறையும், ஏன் ஒரு ₹2 மிஞ்சினாலோ அது இந்த கவர்ல தான் போய் விழும். நண்பர்களே, இங்க ஒரு நிமிஷம் நிதானமா யோசிங்க. உங்க வீட்ல வரவு எவ்வளோ, செலவு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல வந்த காசை அப்படியே பாக்கெட்ல வச்சுக்கிட்டே தீர்ந்து போற வரைக்கும் செலவு பண்றீங்களா? நீங்க என்னைக்காவது இப்படி கவர்களை பிரிச்சு வச்சு பட்ஜெட் போட்டு பார்த்திருக்கீங்களா? நீங்க நினைக்கலாம், இதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்குன்னு. ஆனா உங்க பணத்தை கட்டுப்படுத்த நீங்க கத்துக்கலனா உங்க பணம் உங்களை ஆட்டி படைக்கும். இன்னைக்கே ஒரு 3 கவரை எடுத்து ஏன் நீங்க முயற்சி பண்ணக்கூடாது? கதிர் கேக்குறாரு, செல்வி, இந்த ஒரு ₹30யும் சில்லறையும் போட்டு என்ன ஆகப் போகுது? இதுல போடுற காசு ஒரு நாள் மளிகைக்கு கூட பத்தாதே, இத வச்சு என்னத்த சாதிக்க போற? செல்வி சிரிச்சுக்கிட்டே சொல்றா, ஏங்க சரியா கணக்கு போட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு ₹30 டீ காசு மட்டும் மிச்சம் பண்ணா மாசத்துக்கு ₹900 ஆச்சு. அதுபோக அன்னைக்கு கூலில மீதியாகிற சில்லறை ஒரு ₹10ன்னு வச்சுக்கிட்டா கூட மாசத்துக்கு ₹300 வருது. ஆக மொத்தம் ₹1200. மாசத்துல சில நாள் நீங்க ஓவர் டைம் பாப்பீங்க, அப்போ ஒரு ₹300 இதுல எக்ஸ்ட்ரா போட்டா மாசத்துக்கு மொத்தம் ₹1500 இந்த கவர்ல சேரும். மாசத்துக்கு ₹1500னா ஒரு வருஷத்துக்கு கணக்கு பார்த்தா ₹18,000ங்க. நம்ம பொண்ணோட வருஷத்து ஸ்கூல் ஃபீஸை விட இது அதிகம். இப்ப சொல்லுங்க, இது தேவையில்லாத டீ காசா இல்ல நம்ம பொண்ணோட எதிர்காலமா? கதிர் வாயடைச்சு போயிட்டாரு. இவ்ளோ நாள் இத புரியாம டீ கடையிலையும் வீண் செலவுலையும் விட்டத நினைச்சு அவருக்கு ஒரு நிமிஷம் வருத்தமா இருக்கு. ஒரு நாளைக்கு சேமிக்கிற அந்த ₹50க்குள்ள இவ்வளவு பெரிய பலம் இருக்கான்னு ஆச்சரியப்படுறாரு. அவர் கண்ணுல ஒரு புது நம்பிக்கை தெரியுது. கதை எங்கதான் ரொம்ப யதார்த்தமா மாறுது நண்பர்களே. ஆரம்பத்துல போட்ட திட்டம் அப்படியே நடந்துடுமா என்ன? சில நாள் வேலை அதிகமா இருக்கும்போது கதிரால டீய குறைக்க முடியல. சில நாள் டீ குடிச்சிடுறாரு. அதே மாதிரி வீட்ல திடீர்னு யாருக்காவது உடம்பு முடியல, இல்ல வேற ஏதாவது அவசர செலவு வருதுன்னா அந்த வெள்ளை கவர்ல இருக்கிற காசு எடுக்க வேண்டிய சூழலும் வருது. இதனால அவங்க நினைச்ச ₹1500 முழுசா அந்த கவர்ல சேரல. சில மாசம் ₹1200 வருது, சில மாசம் ₹800 தான் மிஞ்சிருது. ஆனா செல்வி இத பார்த்து தளர்ந்து போகல. அவளுக்கு தெரியும், காசு கைக்குள்ளேயே இருந்தா இப்படிதான் ஏதாவது ஒரு காரணத்துக்காக கரைஞ்சு போய்கிட்டே இருக்கும்னு. அப்பதான் அவ ஒரு முடிவுக்கு வர்றா. ஏங்க, இப்படி கவர்லயே வச்சிருந்தா நம்ம ஏதாவது ஒரு செலவுக்கு எடுத்துடுறோம். வர்ற கூலியில கஷ்டமோ நஷ்டமோ மாசம் பிறந்தா முதல் வேலையா ₹1000 தூக்கி போஸ்ட் ஆபீஸ்ல கட்டிடணும். மீதி இருக்கிற காசுல நாம பட்ஜெட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உடனே செல்வி போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் மாசம் ₹1000க்கான ஆர்டி, அதாவது ரெக்கரிங் டெபாசிட் கணக்கு ஆரம்பிக்கிறா. இப்ப அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வந்துடுச்சு. இப்ப இதோட கணக்கு பாருங்க. ஒரு நாளைக்கு வெறும் ₹33 மட்டும் மிச்சம் பண்ணா போதும், மாசம் ₹1000 கட்டலாம். வருஷத்துக்கு ₹12,000 அவங்க கட்டுறாங்க. 5 வருஷத்துல அவங்க கட்டுற மொத்த அசல் ₹60,000. ஆனா போஸ்ட் ஆபீஸ் வட்டியோட சேர்த்து 5 வருஷம் முடிஞ்சு அவங்க கைக்கு ₹71,000 மேல கிடைக்கும். நண்பர்களே, இங்கதான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நாம எல்லோருமே சேமிக்கவே முடியலையேன்னு புலம்புறதுக்கு காரணம், செலவு பண்ணிட்டு மீதி காசை சேமிக்க நினைக்கிறோம். ஆனா செல்வி செஞ்சது என்ன தெரியுமா? சேமிப்ப ஒரு கட்டாய செலவா மாத்துனா. உங்க வீட்லயும் இதே மாதிரி கவர்ல காசு குறையுதா? திடீர்னு எடுக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான தீர்வு இதுதான். காசை சேமிக்க நினைக்காதீங்க,
அத ஒரு முதலீடா மாத்துங்க. மாசம் 1000 ரூபாய் உங்களால ஒதுக்க முடியுமா, முடியாதா? பதில் முடியும்னா நீங்களும் செல்வி மாதிரி 5 வருஷத்துல ஒரு பெரிய தொடைய சம்பாதிக்கலாம். வாழ்க்கை எப்போதும் ஒரே சீரா போயிடாது நண்பர்களே. திடீர்னு ஒரு வாரம் விடாம பேய்மழை. கதிர் செய்யறது பெயிண்டிங் வேலை. மழை பெஞ்சா ஒரு பைசா வருமானம் கிடையாது. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, ஒரு வாரமாச்சு. கையில இருந்த சில்லறை காசெல்லாம் கரைஞ்சு போச்சு. பழைய கதிர்னா இந்நேரம் என்ன பண்ணிருப்பாரு? பதற்றத்துல அக்கம் பக்கத்துல இல்லனா வட்டிக்கு காசு கொடுக்கறவங்க வாசல்ல போய் நின்னுருப்பாரு. ஐயா, ஒரு 500 ரூபாய் கொடுங்க, அடுத்த வாரம் வேலையில கழிச்சுக்கலாம்னு கையேந்தி நின்னுருப்பாரு. ஆனா இப்ப செல்வி மெதுவா கதிர்கிட்ட வரா. அவள் கையில அந்த வெள்ளை கவர். அதுல போஸ்ட் ஆபீஸ்ல கட்டினது போக மீதி கொஞ்சம் அவசரத்துக்குன்னு எடுத்து வச்சிருந்த காசு இருக்கு. ஏங்க, மழைய பார்த்து ஏன் இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கீங்க? கவலைப்படாதீங்க. நம்ம அந்த டீ காசை சேமிச்சு வச்சோம் இல்லையா, அந்த பணத்துல இருந்து இந்த வாரத்தை நாம தாராளமா ஓட்டலாம். யாரிடமும் போய் கையேந்தி நிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லங்க. அந்த நிமிஷம் கதிர் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வருது. அது சோகத்துல வந்த கண்ணீர் இல்லங்க. ஒரு சராசரி மனுஷன் தன் உழைப்புல மிச்சம் பண்ண காசு கஷ்டமான நேரத்துல தன்னை ஒரு ராஜாவா கௌரவமா காப்பாத்துதுன்னு நினைச்ச அந்த பெருமித கண்ணீர். நண்பர்களே, இங்க ஒரு நிமிஷம் உங்களையே சேட்டுக்கோங்க. இன்னைக்கு திடீர்னு ஒரு வாரம் உங்களுக்கு வேலை இல்லைன்னா உங்க குடும்பத்தை சமாளிக்க உங்ககிட்ட காசு இருக்கா? இல்ல உடனே யாருக்காவது ஃபோன் போட்டு கடனா ஒரு 500 ரூபாய் கிடைக்குமான்னு கேப்பீங்களா? வர்ற காசே செலவுக்கு பத்தல, இதுல எங்க எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்க்கறதுன்னு நீங்க சொல்றது புரியுது. ஆனா யோசிச்சு பாருங்க, மழையோ உடம்பு சரியில்லாம போறதோ சொல்லிக்கிட்டா வரும். அன்னிக்கு அந்த 30 ரூபாய் டீ காசு சேமிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு கதிர் ஒரு கடனாளியா ஊருக்குள்ள தலை குனிஞ்சு நின்னுருப்பாரு. நீங்க இன்னைக்கு சேமிக்கிற 1 ரூபாய் நாளைக்கு உங்கள ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்தும். உங்ககிட்ட அந்த ஆபத்து கால சேமிப்பு இருக்கா? பாத்தீங்களா நண்பர்களே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கையில ஒரு பைசா கூட மிஞ்ச மாட்டேங்குதேன்னு கலங்கி போய் நின்ன அதே கதிர் செல்வி குடும்பம் தான் இது. இன்னைக்கு அவங்க பொண்ணுக்கு புது சைக்கிள் வாங்கியாச்சு. அவங்க வீட்ல அந்த பழைய கடன் சுமை இல்ல. தினக்கூலி வாங்குற ஒரு சாதாரண குடும்பத்தாலையும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதுக்கு லட்சக்கணக்குல சம்பளம் தேவையில்ல. லட்சக்கணக்கான கட்டுப்பாடு இருந்தா போதும். உங்க மனசுல ஒரு வைராகியம் இருந்தா போதும். இன்னொரு முறை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1. தேவையில்லாத செலவ குறையுங்க. தினமும் 3 டீ குடிக்கிறீங்களா? உண்ணா குறைங்க. அந்த 30 ரூபாய் தான் உங்க எதிர்காலத்தோட விதை. 2. கவர் முறையை பயன்படுத்துங்க. வர்ற கூலியில ஒரு பகுதிய, சின்ன சில்லறைய கூட முதல்ல அந்த வெள்ளை கவர்ல எடுத்து வைங்க. 3. முதலீடு செய்யுங்க. மாசத்துக்கு ஒரு முறை அந்த பணத்தை சரியா போஸ்ட் ஆபீஸ் ஆர்டில கட்டுங்க. 5 வருஷம் கழிச்சு அது 1,00,000 ரூபாயா உங்க கைக்கு வரும்போது நீங்க படுற சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. நண்பர்களே, இப்போ உங்ககிட்ட ஒரு கடைசி கேள்வி. இந்த கதைய கேட்டதுக்கு அப்புறம் இன்னிக்கே உங்க வீட்ல அந்த வெள்ளை கவரை நீங்க எடுக்க போறீங்களா? இல்ல இதெல்லாம் நடக்கிற கதையான்னு சொல்லி விட்டுட்டு பழையபடியே கடனாளியா இருக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. கதிர் செல்வி மாதிரி நீங்களும் இன்னிக்கே அந்த முதல் அடியே எடுத்து வைங்க. அந்த ஒரு சின்ன வெள்ளை கவர் உங்க குடும்பத்தோட ஒட்டுமொத்த தலையெழுத்தையே மாத்தும். இந்த கதை உங்க மனசு தொட்டிருந்தாலோ இல்ல இதுல சொன்ன ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ உடனே ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்கள், சொந்தக்காரங்கன்னு யாருக்கெல்லாம் இந்த கதை பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட சேமிப்பு பயணம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம கீப் சேவிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களை இந்த மாதிரி நிறைய பயனுள்ள கதைகளை சொல்ல தூண்டும். சேமிப்போம், உயர்வோம். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.